அம்மாவின் மறைவிற்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு சோதனைகளையும் பல்வேறு இன்னல்களையும் அடைந்திருந்தது. ஏன் கட்சி இரண்டாக பிளவுபட்டது, சின்னம் முடக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய ஆசையோடு இன்றைக்கு அனைத்து பிரச்சனைகளிலும், அனைத்து சோதனைகளிலும், அனைத்து சதிகளையும் முறியடித்து இன்னைக்கு எஃகுக்கோட்டையாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையிலே மிக எழுச்சியோடு இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு வீரநடை போடுகிறது. அன்றைக்கும் சொன்னோம், பல்வேறு காலகட்டங்களில் நீதிமன்றங்களையும் சொன்னோம், இப்போதும் சொன்னோம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிளவுபடுத்தி உள்ளிருந்தே கெடுக்கும் நோய் என்பதைப் போல முதலே தர்மயுத்தம் என்ற பெயரிலே இந்த கழகம் அம்மாவின் மறைவிற்கு பிறகு ஓரணியிலே எந்த பிளவும் ஏற்படக்கூடாது, கழகத்துக்கு எந்த சேதாரம் ஏற்படக்கூடாது என்று அன்றைக்கு அம்மா உயிரோடு இருந்தபோதே இன்றைக்கு நியாயம் தர்மம் பேசுகிற ஒருவர் அன்றைக்கு என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இல்லை, அம்மாவை முதலமைச்சராக அடக்கம் செய்துவிட்டு நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லியிருந்தால் அவர் பெரிய மனுஷன். ஆனால் அன்றைக்கு பதவி ஆசை, பதவி வெறி, யாரோ சொன்னார்கள் என்று, யாரோ சொன்னால் கூட இவருக்கு எங்கே போய்விட்டது. அன்றைக்கு இரவோடு இரவாக எல்லோரிடம் கையெழுத்து பெற்று பதவி ஏற்றுக்கொண்டார், முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பிறகு அன்றைக்கு அவருக்கு யார் எதிரி? அவருக்கு தேவைப்பட்டால் நண்பர்கள், தேவைப்பட்டால் எதிரிகள், இல்லை என்றால் துரோகிகள். அவருக்கு பதவி கொடுத்தால் நண்பர்கள், பதவி இல்லை என்றால் அவர்கள் துரோகிகள் என்று சொல்லி காலத்துக்கேற்ப, நேரத்துக்கேற்ப, சூழ்நிலைக்கேற்ப பச்சோந்தி நிறம் மாறுவது போல் அப்போது நிறம் மாறிக்கொண்டிருந்த ஒருவர். நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம், நாங்கள் சொன்னோம், பல காலகட்டம் பல நேரத்தில் சொன்னோம். இவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு பிடித்த சனி. இவர் தானாக செயல்படவில்லை. ஒரு தூண்டுதல் பின்னணியிலே மிகப்பெரிய சதிவலை பின்னப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை அம்மா இல்லை, இந்த கட்சிக்கு தலைவர் இல்லை, இந்த கட்சியை அழித்து விடலாம், இந்த சின்னத்தை முடக்கி விடலாம், அதற்கு தேவையான தோதான நம்மளால் முடியாது, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாகிய நம்மளால் முடியாது, அது அவர் தந்தை காலத்திலே பார்த்து விட்டார்கள், முடியாது, இந்த அண்ணா திமுகவை நம்மளால் அழிக்க முடியாது, அந்த சக்தி நமக்கு இல்லை, திமுக நமக்கு இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொண்ட அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டார். மற்றதெல்லாம் என்ன தெரியுதோ இல்லையோ புரிந்து கொண்ட அவர் உள்ளிருந்தே கொல்லும் வியாதியாக எதிரியை விட பக்கத்தில் இருக்கிற துரோகி தான் மிக மிக ஆபத்தானவர். எதிரியால் சாதிக்க முடியாததை ஒரு நண்பன், கூடியே இருந்த நண்பன், கூடியே ஒன்றா இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா படுத்து எல்லாத்திலையும் பங்கெடுத்து கொண்ட ஒருவன் துரோகியாக மாறினால் அவன் 1000 எதிரிக்கு சமம். அப்படி இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டுமென்றால், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழிக்க வேண்டுமென்றால், இந்த அண்ணா திமுகவிலிருந்தே ஒருவரை நாம் கைகூலியாக உருவாக்க வேண்டும். அந்த கைகூலியை வைத்து இந்த அண்ணா திமுகவை பிளவுபடுத்தி சின்னத்தை முடக்கி இந்த கட்சியை அழித்து விடலாம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர்தான் இன்று திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டிருக்கின்ற. ஒரு காலத்திலே நான் அம்மாவின் விசுவாசி என்று சொல்லி அம்மாவையும் ஏற்றி அம்மாவை சுற்றி இருக்கிற அந்த குடும்பத்தாரையும் ஏமாற்றி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பதவி வரை அனுபவித்தது மட்டுமல்ல, இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக கூட இருந்து கொண்டு, இன்னும் சொல்ல போனால் இந்த இயக்கத்திற்கு எதிர்ப்பாக
அம்மாவின் மறைவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை அம்மா தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்ற அந்த அம்மாவுடைய ஆட்சியை கவுப்பதற்கு திமுகவோடு துணை கைகோர்த்து கொண்டு அந்த ஆட்சியை கவுறுவதற்கு வாக்களித்த அந்த பன்னீர்செல்வத்தை மன்னித்து மீண்டும் இந்த இயக்கத்தில் இணைத்து கொண்டு இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவியும் கொடுத்தோம். அதன் பிறகும் இந்த இயக்கத்தை முடக்குவதற்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கைகோர்த்து கொண்டு சரி செய்து இந்த இயக்கத்தை அழிப்பதற்கு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்தார். இந்த இயக்கத்தை விடாமல் இருப்பதற்காக முடக்க நினைத்தார். எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருப்பதற்கான தடைகளை போட்டார். ஒவ்வொரு முடிவு எடுத்தாலும் அதற்கு காலந்தாழ்த்தினார், முடக்கம் செய்தார், செயல்படாமல் பார்த்து கொண்டார். அதிமுக வேகமாக செயல்படாமல் பார்த்து கொண்ட பணியை திராவிட முன்னேற்ற கழகம் செய்ய வேண்டிய பணியை திமுக செய்ய வேண்டிய பணியை உள்ளிருந்தே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டே அந்த பணியை அதிமுக எதிரான பணிகளை செய்து கொண்டிருந்த ஒருவர் பிறகு எந்த இயக்கம் அவருக்கு பதவி தந்ததோ, எந்த இயக்கம் அவருக்கு சேர்மன், நகரமன்ற தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், இந்த இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் பதவி தந்ததோ, இந்த அலுவலகம் இந்த அலுவலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய துணைவியார் திருமதி ஜானகி அம்மையார் கொடுத்த இந்த இயக்கத்திற்கு கொடுத்த தானமாக கொடுத்த எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு நயா பைசா வாங்காமல் இந்த இயக்கத்திற்காக கோடிக்கணக்கான தொண்டர்களுக்காக தானமாக வழங்கிய கோயில் போன்ற அதிமுக தொண்டர்களுக்கு கோயிலாக கருதப்படக்கூடிய இந்த அலுவலகத்தை இங்கே நின்று கொண்டிருக்கிறதே, இந்த அலுவலகத்தை தன் காலால் எட்டி உதைத்து செய்த பாவம். அதனால் கட்சியினுடைய பொதுக்குழு இதற்கு மேல் இவருடைய துரோகத்தை சகித்து கொள்ள முடியாது. இதற்கு மேல் இவருடைய சதி திட்டத்தை நாம் தாங்கிக் கொள்ள முடியாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை அழித்து விடுவார் என்று பொதுக்குழுவால் முடிவெடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட சதிகாரர்கள், துரோகிகள், கைகூலிகள், காட்டி கொடுப்பவர்கள், எட்டப்பர்களை இந்த இயக்கத்தில் இனி இருக்கக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் ஏற்றி இவர்களை வெளியேற்றியது. வெளியேற்றிய பிறகும் பல்வேறு டிராமாக்களை போட்டார், நடித்தார், நாடகம் போட்டார், அழுதார், உருண்டார், புரண்டார். நியாயமாக ரொம்ப நியாயஸ்த மாரி பேசுகிற மாதிரி எனக்கு எந்த பதவியும் வேண்டாம், என்னை சேர்த்து கொள்ளுங்கள். பாம்பை வீட்டுக்குள்ளே என்ன விட்டா என்ன ஆகும்? ஆமையை வீட்டுக்குள்ளே விட்டா ஆமை அமைதியாக தான் இருக்கும், ஆனால் வீடு விளங்காது, நாசமாக போயிடும். எனக்கு எது வேணும்? எல்லாரும் ஒருங்கிணைக்க வேண்டும். திருமதி சசிகலா அவர் ஒருங்கிணைக்க வேண்டும், டிடிவி தினகரனை ஒருங்கிணைக்க வேண்டும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்படி ஒரு முறையும் சொல்லினார். ஆனால் இவங்க 3 பேரும் ஒன்றா ஒரு நாளாக பார்த்துக்கினாங்களா? தயவு செய்து இந்த நாட்டு மக்களை கேட்குறேன், இவர்கள் பேசியதை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் சில பத்திரிகைகளும் சில ஊடகம், நான் எல்லாரையும் சொல்ல மாட்டேன், இவர்கள் பேசியதை நியாயப்படுத்தி இன்றைக்கி பத்திரிகைகள் கூட எழுதியிருக்கிறாங்க. இன்னமும் ஒரு தியாகம் செய்துட்டு இன்னமும் வேற ஒரு கட்சிக்கு போகிற மாதிரி இன்னும் எழுதுகிறாங்க. இதே நாங்கள் யாராவது செய்திருந்தா எங்களை கழுவி ஊற்றிருப்பீங்க. இது எங்களை கழுவி ஊற்றிருப்பீங்க. ஆனால் இன்னமும் இவர் ஒரு பெரிய தியாகி, ஒரு தியாகம் செய்துட்டு திமுகவுக்கு போகிற மாதிரி இன்றைக்கி பத்திரிகைகளை ஒரு தோற்றத்தை, பிம்பத்தை உருவாக்க பார்க்கறது. ஆனால் இவர் யார்? எப்படிப்பட்டவர்? நான் அதிமுக ஒருங்கிணைக்கப் போகிறேன், அதிமுக ஒருங்கிணைக்கப் போகிறேன்னு சொன்ன இவர்கள் என்றைக்காவது எப்போவதாவது இவர் யாரோட ஒருங்கிணைந்து போயிருக்கிறாரா, பேசியிருக்கிறாரா? இன்னைக்கு திமுக போய் பார்க்குறாரு, அப்புறம் மறுநாள் போய் அமித்ஷா போய் பார்க்குறாரு, அப்புறம் அங்கேயே போய் பார்க்குறாரு, அப்புறம் இலங்கைக்கு போகிறாரு, எங்கே போகிறார், எங்கெங்கேயோ போகிறாரு, யாரையோ பார்க்குறாரு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது? நாங்கள் சொன்னது இன்றைக்கி உண்மையாகி இருக்குது. இன்றைக்கி உண்மையாகிறதுல ஊடக பத்திரிகைகள் நாங்கள் கேட்குறோம், பொதுமக்களையும் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் அன்றைக்கி சொன்னது இன்றைக்கி உண்மையாகி விட்டதில்லை. இவர் திமுகவோடு, முதலமைச்சரோடு நெருங்கிய தொடர்பு இருக்கிறார், திமுகவுடைய பி டீமாக இருக்கிறார். திமுக சொல்கின்ற வகுத்து கொடுக்கிற திட்டங்களை, சதி திட்டங்களை, அதிமுகவை நீங்கள் அழிக்க வேண்டும், அதிமுகவை பிளவுபடுத்த வேண்டும், அதிமுகவை வாக்கு வங்கி சிதறடிக்க வேண்டும், அதிமுகவின் சின்னத்தை முடக்குவதற்கு வைக்க வேண்டும் என்று நீங்கள் வழக்குகளை போடுங்கள். வழக்கு மேலே வழக்குகளை போட வைத்தது யார்? இன்றைக்கு தெரிகிறதா? யார் செய்தது?
இது எல்லாம் ஓபிஎஸ் திமுகவுடைய ஒரு பினாமி. செய்தது யார்? இது அனைத்தும் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. ஓபிஎஸ்ஸின் பின்னால் யார் இருந்தது? திமுக, திமுகவுடைய தலைவர். இதுதான் உண்மை. நாட்டு மக்களுக்கு இன்றைக்கு துரோகம் தோலுரிக்க காட்டப்பட்டிருக்கிறது. துரோகத்திற்கு என்றைக்குமே ஜெயிச்சதாக சரித்திரம் இல்லை. ஒரு விதத்தில் நாங்கள் அதிமுக இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு தான் எங்களுக்கு பொங்கல், தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்கள் 2026 தேர்தலை வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களை கொஞ்சம் நெஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. எங்களுக்கு பூசணிக்காய் சுற்றி திருஷ்டி சுற்றி போட வேண்டியது தான். எங்களுக்கு எல்லாம் ஒழிஞ்சது. இன்னொன்று சொல்லியிருக்கிறார் முக்கியமா. இதை நீங்கள் தான் சொல்லணும். நான் என்னைக்குமே தீய சக்தின்னு சொன்னதில்லை. அதிமுக தொடங்கப்பட்ட 1972 என்னைக்கு தொடங்கப்பட்டதோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்லேருந்து சாதாரண அட்டை வைத்திருக்காத அதிமுகவோட அனுதாபி கூட சொல்கின்ற முதல் வார்த்தை தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. அப்படி நான் தீய சக்தி என்று சொல்லவில்லை என்றால் இவர் யார்? அப்போ இவர் உண்மையான அதிமுக இல்லை. எத்தனை மேடையில், எத்தனை கூட்டத்தில் இவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு அப்பட்டமாக பச்சை பொய்யை இன்றைக்கு சொல்லுகிறார். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். சர்வாதிகாரி விமர்சிக்கிறாரு. அந்த விமர்சனத்தை எப்படி பார்க்கறாரு? எடப்பாடி பழனிசாமி சர்வாதிகாரத்தனமா நடந்துக்கிறாருன்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. துரோகி எதை வேணாலும் சொல்லுவாங்க. துரோகி சொல்வதற்கெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. சார், இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சிட்டாரு. அதே மாதிரி சசிகலாவும் பொதுக்கட்சி சொல்லிட்டாங்க. இப்போ இங்க அதிமுக இந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள், எங்களுக்கு சட்ட பிரச்சனைகள் அனைத்தும் எந்த பிரச்சனை வந்தாலும் அதிமுக சந்திக்கும், எதிர்கொள்ளும். நாங்கள் அதை பற்றி எந்த காலகட்டத்திலையும் பயப்பட்டதில்லை, அச்சப்பட்டதில்லை. ஆனால் இவர்கள் போட்ட, ஓபிஎஸ் போட்ட வழக்குகளை நீதிமன்றத்திலே அதற்கான பதில் வரும். நாங்க இருந்த வரைக்கும் தான் தேனி மாவட்டத்துல வந்து அதிமுகவோட கோட்டை, இப்போது ஓட்டைன்னு சொல்றாரு ரவீந்திரநாத். அந்த ஓட்டை இவர் துணை முதலமைச்சராக இருந்தார். யாரு? தேனி மாவட்டத்தில் ஓட்டை ஊந்ததுன்னு சொல்றாரு. அந்த தேனி மாவட்டத்தில் தான் இவர் துணை முதலமைச்சராக இருக்கின்ற போது அந்த இடைத்தேர்தல் வந்தது. ஆண்டிப்பட்டியில் அம்மா நின்று வெற்றி பெற்ற, புரட்சி தலைவர் நின்று வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டி. இவர் குடியிருக்கிற ஊர் பெரியகுளம் தொகுதியில் இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்தது. ஓட்ட ஊந்துச்சான். நான் அதான் சொல்லிட்டு போறேன்.